நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. படம் தேர்தலுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகும்னு நம்ம போன வீடியோவில் பேசினோம். நீங்கள் என்ன ரிலீஸ் பண்ணுறது, நாங்களே ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு லீக் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி படம் ரிலீஸ் ஆகாததுக்கு திமுக காரணம், இப்போ இந்த மாதிரி லீக் ஆனதுக்கும் திமுக தான் காரணம்னு ஆதவர்ஜுனா, அதுவும் பிஜேபியோட எல்முருகனோட உதயநிதி கூட்டு சேர்ந்து பண்ணியிருக்காருன்னு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. அதாவது நம்ம ஆதவர்ஜுனாவை பற்றி நம்ம பேசவே வேணாம். ஒரு அரலூசுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அவன் இப்போ ஒரு சில பசங்கள்லாம் என்னென்னா ஸ்கூலில் படிக்கிறப்ப ஏதாவது ஸ்கூலில் திருட்டு பசங்க யாராவது இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் பில்டப்புக்காரங்க வீட்டிலேருந்து காசு திருடிட்டு வந்து 4 பேருக்கு ஐஸ் வாங்கி கொடுப்பான். இது சின்ன வயசுலேயே தெரிஞ்சு போயிடும். 3 பேருக்கு ஐஸ் வாங்கி கொடுத்து அவன் கூட ஒரு 4 பேரை வச்சுருப்பான். எப்போயுமே எதிராக அவனுக்கு காசுன்னு பார்த்தா பர்ஸில் அடிச்சுட்டு வந்திருப்பான். இல்லை எங்கேயாவது வீட்டில் தெரியும் அம்மா பையன் இதில் பர்ஸில் இருந்து அடிச்சுட்டு வந்திருப்பான் அந்த காலத்தில். இப்போ அந்த மாதிரி ஒரு ஆள் தான் ஆதவர்ஜுனா. வீட்டில் காசு திருடிட்டு வந்து இங்கே செலவு பண்ணுற லூசு பையன். அவனால் கணக்கிலே சேர்க்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் உண்மையிலேயே இந்த படத்தை விட்டுருந்துருக்கலாம் பிஜேபி. 5 நிமிஷம் கூட பார்க்க முடியல. படு கேவலமாக இருக்குது. முதல் சீன் மட்டும் 18 நிமிஷம் போச்சு. படு குப்பை, படு கேவலம், மேக்கிங் படு சொதப்பல். அது விஜய் படம் மாதிரியே இல்லை. ஏதோ பாலையா படத்தை அப்படியே எடுத்து வச்சுருக்காங்களா, என்ன கர்மாந்திரம் தெரியல. ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. 5 நிமிஷம் இந்த படத்தை விட்டுருந்தாங்கன்னா அந்த படம் 2 நாள் கூட தேட்டரில் ஓடி இருக்காது. அது எதுக்கு இவங்க பிஜேபிக்காரன் தடை பண்ணான்னு தெரில. இவன் வச்சு அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்படி ஒரு கேடுகட்ட ஒரு கேவலமான ஒரு படம் தான் அது. ஸோ இந்த படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இவங்க இவ்வளோ பில்டப் கொடுத்தது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த படத்துக்கு ஒரு 250 கோடி ரூபா செலவாயிருக்கு. அதில் விஜய் சம்பளத்தை கூட கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இதை ரிலீஸ் பண்ணி விட்டால் நம்ம இப்போ 2000 கோடி சம்பாரிச்சிடலாம் சிஎம் ஆனால் அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, இந்த படம் ரிலீஸ் ஆகலைன்னே எலெக்ஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த படத்தை எப்படியாவது நம்மளே இதோன்னா அவங்க நம்பிக்கை, இந்த படத்தை பார்த்தோன்னே எல்லாம் ஓட்டு குத்துன்னு குத்திடுவாங்கன்னு சொல்லி இந்த படத்தை எடுத்துக்கிட்டு இப்போ இவங்களே சூனிய கொல்லிக்கட்டை எடுத்து தலையை சுரிஞ்ச மாதிரி ஆகிப்போச்சு. இந்த டுபாக்கூர் படத்தை ரிலீஸ் பண்ணி அவங்க பசங்களே பார்க்க மாட்டேன். யார் தற்குறிகளே பார்த்தாலே ஷாக்காகிறாங்க. இது கிடையாது படம், இது ஏதோ மார்ஃபிங் பண்ணியிருக்காங்க, இது விஜய் படமே கிடையாதுன்றாங்க. அந்த அளவுக்கு போயிருக்கு. ஸோ அந்தளவுக்கு கேவலமாக இருக்குது அந்த படம். அது போக பார்த்திங்கன்னா என்னென்னமோ சொல்கிறான். முதல் சீன்லேயே ஜெயிலில் இருக்காராம் இவர், ஜெயிலர் விட மாட்டுறாராம் இவரை வெளியே, ஏன்னா சதி பண்ணுறாங்களாம். எதை எடுத்தாலும் சதின்னு ஒரு இதை வச்சுக்கிறான். அதில் இன்னொரு விஷயம், அந்த படத்தில் பார்த்த வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் காட்சியில் பார்த்த வரைக்கும் சின்ன பிள்ளைகளை ஏமாத்துறது தான் ஒரு கொள்கையாக வச்சுருக்கான். குழந்தைங்களை ஏமாத்துறது தான் மிக கொடூரமானவனாக இருக்கான். எல்லோரும் வயசானவங்களை ஏமாற்றி தோட பறிச்சுட்டு போவாங்க, ஏதாவது பர்ஸ் அடிச்சுட்டு போவாங்க, இல்லை ஏதாவது அக்கௌண்ட்டில் காசை திருவாங்க, இல்லைன்னா நல்ல நிலையில் இருக்கவனை பேசி ஏமாற்றி சீட்டு கம்பெனிக்காரன் அந்த மாதிரி பண்ணுவான். இவன் குழந்தைகளை ஏமாத்துற ஒரு சைக்கோவாக இருக்கான். பிஞ்சு மனசில் நஞ்சை விதைக்கிற மாதிரி. ஆமாம். என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த பாப்பா ஒரு குழந்தை இருக்குது. அது சம்மந்தமே இல்லாமல் ஜெயிலர்னா குழந்தைய தூக்கிட்டா வீட்டுக்கு, ஏன்னா குடும்பம் நடத்துகிறானா இல்லை ஆஃபீஸில் வேலை பார்க்குறானான்னு தெரியல. ஜெயில் சூப்பரண்ட் குழந்தைய தூக்கிட்டே சுற்றிட்டு இருப்பாப்புல. குழந்தையோட கிடைக்க மாட்டேங்குது. இப்படி இப்போ இது பண்ணிவிட்டு அவர் ஜெயிலுக்கு தூக்கிட்டு போவார். அந்த குழந்தைய போவார், அப்படி உட்கார வச்சுருந்தா அது சம்மந்தமே இல்லாமல் ஒரு கைதி, ஒரு திட்டு பையன், குலகாரன், முல்லை மாதிரி முடிச்சவைக்கு இவனை அடைச்சி வச்சுருக்காங்க. அவன்கிட்ட பேச விடுவாங்களா முதல்ல ஜெயிலர்? விட மாட்டாங்க. அதை ப்ராக்டிக்கலாக அது முடியாது, கூட்டே போக மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு நெகட்டிவான இடம். ஜெயிலுன்றது ஒரு நெகட்டிவான இடத்துக்கு சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு போக மாட்டாங்க. அதுக்கிடையில் என்னென்னமோ கதை விட்டுருக்கான் அந்த குழந்தைய. அதெல்லாம் பாலையா ஸ்டைலில் காப்பி பண்ணது. அந்த குழந்தைய அவர் வச்சுருப்பார், குண்டு வச்சு அவரை கொண்டுருவாங்க. அந்த குழந்தைக்கு முதல்ல ஒரு லீடு கொடுக்குறாங்களாம், இவர் மேலே பாசமாக இருக்கான். இருந்த உடனே நீ சூப்பர் மேனான்னு கேட்குறாங்க. அந்த குழந்தை, பச்சை குழந்தைக்கு என்ன தெரியும்? ஆமாம், புரியுதா? அது பஞ்சு மிட்டாயும் தெரியாது, பால் டாயிலும் தெரியாது. சில பிள்ளைங்க பாமாயில தூக்கி குடிச்சிடும். அந்த மாதிரி இவன் விரும்புது விஜய். இப்போ சின்ன குழந்தைக்கு என்ன தெரியும்? ஸோ எதையா எடுத்து நக்கி விட்டுரும், இல்லைன்னா தான் ப்ளக்குக்குள்ளே கையை விட்டுரும். அதுவும் ஆமாம், அதுவும் ஒன்று தான். அந்த மாதிரி ஆளுகளை முளமாரிகளை அது ஈர்க்கிறதும் சின்ன பிள்ளைங்களே தவறான விஷயம் தான் ஈர்க்கும். அந்த மாதிரி விஜய் ஈர்க்குது. அப்போ தவறான விஷயத்த சொல்லிக் கொடுத்தது. இப்போ சின்ன பிள்ளையில் ஒரு இப்போ குழந்தைய பிறந்த உடனே கொஞ்ச நாள்லேயே நீங்கள் கம்பியில் கிடக்க வச்சு பழகுனீங்கன்னு, கோடீஸ்வரம் குழந்தையாக இருந்தாலும் கம்பியில் நடக்க ஆரம்பிச்சிடும். ப்ராக்டிஸ் கொடுத்தா போதும். இல்லை வளையத்துக்குள்ளே விட்டு எடுத்தீங்க டெய்லி,
கரெக்ட். ஆயிரும். அதே மாதிரி இவன் பார்க்குறான். முட்டாளை வந்து இப்போ நடுவில் ஆக்க முடியாதுன்றக்காக குழந்தைங்களே இருக்கும்போது முட்டாளாவே வளர்க்குறாங்க. வளர்க்குற மாதிரியே சொல்லி கொடுத்து அந்த குழந்தைங்களை ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுத்தா ஆயிரக்கணக்கான குழந்தைங்க அதை பார்த்து நாளைக்கு நம் சந்ததிகள் இது வந்து நாளைக்கு அடுத்த எலெக்ஷன் அதுக்கு அடுத்த எலெக்ஷனில் அது ஓட்டு போடும் நமக்கு. இப்போ 6 வயசு 7 வயசு 8 வயசு ஆகுதுன்னா அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு நமக்கு ஓட்டு போடுன்ற மாதிரி 10 வருஷம் அரசியல் இருப்பாருன்றீங்களா அப்படின்னு அவர் பிளான். இப்போயே குழந்தைங்களை வந்து இந்த மாதிரி மனசுக்குள்ளே போய் நஞ்ச விதைச்சு தவறான விஷயத்த சொல்லி கொடுத்தது. சூப்பர்மேன்னா என்னன்றத அப்படின்னு சொல்லி இவன் சொல்லிக்கிட்டு சைக்கோலாம் சைக்கோன்றது வேறு, சூப்பர்மேன்றது வேறு. ஒரு சைக்கோ வந்து சூப்பர்மேனாக தன்னை காட்டி ப்ரொஜெக்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்ல வேளை அந்த படம் வரல. சரி வந்திருந்ததுன்னா விஜய்க்கு டோட்டலாக அவங்களுடைய அதாவது அந்த தொண்டர்களாலே காரி துப்பி இருப்பாங்க வெளியே வந்திருந்தா அப்படின்ற மாதிரி தான். பட் இதை வந்து சூப்பர் ஸ்டார் தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார்லேருந்து ஆந்திரா சூப்பர் ஸ்டார் வரையும் இது வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. கண்டனம் தெரிவிக்கிறாங்கன்னா நடிகர்களுக்கு அரசியல் தெரியாது, உள்குத்து தெரியாது. இப்போ ரஜினிகாந்தெல்லாம் தேவையில்லாத ஆணி அது பிடுங்குறாரு. அந்த ஆணி பாட்டு செவுத்துல கிடக்கு. அது எவன் அடித்தான் எதுக்கு அடிச்சிருக்கான்றது அவருக்கு தெரியாது. அவர் இந்த ஆணி எதுக்கு இங்கே அடிச்சிருக்காங்கன்னு சொல்லி அவர் அதை பறித்து போட்டுடலாம் அப்படின்றாங்க. கமலும் தேவையில்லாத ஆணியை பிடுங்குறதுல கமல் எப்போவுமே ரொம்ப ஆர்வமாக இருப்பார். ஏன்னா செவுறு அசிங்கமாகப்படுத்துதுன்னு சொல்லி அவன் வாழ்க்கைக்கு மாட்டுறதுக்கு ஆணி அடிச்சிருக்கான்னு அவருக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு இதில் தான் எல்லோரும் கண்டனம் தெரிவிச்சுக்காங்க. லீக் பண்ணதே அவங்க தான், படத்தை ரிலீஸ் பண்ணதே அவங்க தான் அப்படின்றது தெரியாமல் இவங்க எல்லாம் கண்டனம். அதில் இந்த நடப்பு தயாரிப்பாளர் சங்கம்னு ஒன்று இருக்குது. ஆமாம், அவங்க சிபிஐ விசாரணை கேட்டுருக்காங்க. ஐயோ அதை நினச்சி தான் எனக்கு கொடுமையாக இருக்குது. என்னையா அது அப்படின்ட்டு பேசாமல் இருக்க வேண்டியதான். நீங்கள் அது இப்போ ரிலீஸ் பண்ணதே அவன் சிபிஐ விஜயை பிடிச்சி கொடுங்கன்னு நேரடியாக சொல்லிட வேண்டியதான். நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு அறிக்கை கொடுத்துட வேண்டியது. விஜய் உடனடியாக கைது செய்யுங்கள், திரைத்துறைக்கு பிடிச்ச கேடு காலம், ஆதவர்ஜனாவை கைது செய்யுங்க. ப்ரொடியூசருக்கு முன்னுதாரணமாக ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆயிடுச்சுன்ற மாதிரி இவங்க வந்து ஆன்லைனில் விட்றாங்க அப்படின்னு நேரடியாக சொல்லியிருக்கலாம் நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில். அவங்க என்ன பண்ணாங்கன்னா விஷயம் தெரியாமல் கொண்டு போய் சிபிஐயில் விஜயை பிடிச்சி கொடுக்கணுன்ற மாதிரி நினச்சிப்பாங்க போல். என்ன நினச்சாங்கன்னு தெரில. சிபிஐ விசாரிக்கணும்னு எதாவது சொல்லியிருக்காங்க. அது ஏற்கனவே 2 சிபிஐ விசாரணைங்க இருக்குது. டெல்லிக்கு போயிட்டு டோட்டலாக வீடு பிடிச்சாங்க. டெல்லி எலெக்ஷன் முடிஞ்சோடனே வீடை பார்த்து எலெக்ஷன் வரைக்கும் இங்கே வர வேலை இருக்காது, நீ சிபிஐ விசாரணைக்கு டெல்லியிலே இருந்துட்டு நாடு தப்பிச்சு போயிடும் அப்படின்ற இதில் அப்படி கொடுத்துறாங்களோ என்னமோ. ஆனால் இப்போது இந்த வாட்ஸ்அப் மூலயமாகவோ இல்லை யூடியூப் எது மூலயமாகவோ நீங்கள் வந்து ஷேர் பண்ணால் உங்கள் மேலே நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு ப்ரொடக்ஷன் கம்பெனி சொல்லியிருக்கு. ஆனால் அவங்களுடைய ரசிகர்களே இதை வந்து டவுன்லோட் பண்ணுறது, ஸ்டேட்டஸ் வைக்கிறது, ஆஹா ஓஹோன்றாங்க. அப்போ அதிகப்படியாக அவங்க ரசிகர் தான் ஒருத்தன் எனக்கு காமிச்சான் அப்படி. ஆமாம், ஆனால் பாருங்க நான் படம் எப்படி வந்திருக்கு, நீங்கள் வந்து விஜய் இவ்வளோ குறை சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நீ யாரையா அண்ணன் நான் உங்களை பார்த்துருக்கேன் பாருங்க எங்கள் படத்தை பாருங்க விஜய் எப்படி நடிச்சிருக்காரு பாருங்க குறை சொல்கிறீங்க அப்படின்னு பாருங்கன்னு காமிச்சா. சரி காமிட்டா 5 நிமிஷம் 7 நிமிஷம் பார்த்தேன். டீ கடையில் தான் நீங்கள் இப்போ எங்கள் விஜய் வந்து தப்பாக பேசுகிறீங்க, நீங்கள் இந்த படத்தை பாருங்கன்னா சரின்னு அந்த இதை போட்டு அந்த டீ கடையில் நீ யார் பாடின, நான் விஜய் வெறியேன்னா அப்போ கட்டாயம் போடு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு டீயை வாங்கி கொடுத்து நானும் உட்காந்து பார்த்தேன். ஓடிச்சு அது. அதுக்குள்ளே அவன் பேட்டரி டவுன் ஆகி போச்சு. அதனால் ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஏதோ ஓடிச்சு. இதுதான் என் படம், இதுதான் படமாயா அப்படின்னு கேட்டேன். நல்லா இருக்கா தம்பி அப்படின்னு கேட்டேன். விஜய் வராருலண்ணே நல்லா இருக்கு அப்படின்னா சரி போ உனையெல்லாம் திருத்த முடியாதுன்னு சொல்லி அனுப்பி விஜய் ஃபேஸுக்காக அவங்க வந்து அதை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் இதாகிட்டாங்க. அதாவது மன ரீதியாக மனப்பிறழ்வு நோய்க்கு ஆளாயிட்டாங்க. அது பண்ண முடியாது. ஆதவர்ஜனா வச்சு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சு ரிலீஸ் பண்ணுற கேள்விப்பட்டிருப்பீங்க. வச்சு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ நீங்களே வந்து சினி ஃபீல்டில் இருந்தீங்க, ப்ரொடக்ஷன் டைரக்ஷன் எல்லாருமே இருக்கிறதுனால இவங்க ஆணித்தனமாக இதை டிஎம்கே பண்ணியிருக்கோம், அதை உதயநிதி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பேசுறாரு. அதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, இவன் பிறப்பை தவிர எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம். இல்லை நான் என்ன கேட்குறேன்னா அது ஆதவ தெரியும் அந்த மாதிரி ஒரு அப்படி இல்லை, விஜய் அப்படிதான் ப்ராக்டிக்கலாக அந்த மாதிரி சாத்தியம் இல்லை இல்லையா? ஒரு அதுவும் வந்து இது இப்போ தேட்டரில் வந்துச்சுன்னா தேட்டருக்கு அப்படி இல்லை, படம் இவன் கையில் இருக்கு. அதுதான் கேட்குறேன். படம் இவன் கையில் இருக்கு, ப்ரொடியூசர் உங்க கையில் இருக்கா? ஆக்சுவலாக நடிகர் கையில் கூட வராது. அது ப்ரொடியூசர் தான் டீல் பண்ணுவாங்க. ப்ரொடியூசர் தான் அதுக்கு, ப்ரொடியூசரும் அந்த மேனேஜர் தான் டீல் பண்ணுவாங்க. அந்த மேனேஜருக்கு கூட அதிகாரம் இருக்காது. ப்ரொடியூசர் தான் ஒரு எடிட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்றும் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் இவங்க கட்டுப்பாட்டில் தான் அந்த ஃபுல் போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்கும். புரியுதா? அப்போ டைரக்டர் கட்டுப்பாட்டில் இருக்கும். அதுக்கு கீழே எடுத்து அசோசியேட் டைரக்டர், யார் வாய்ஸ் டப்பிங் பண்ணுறவங்க, மியூசிக் இது பண்ணுறவங்களுக்கு அவங்க ஒரு சீனியர் நம்பர் 1 கோ டைரக்டர்னு சில இடத்துல அசோசியேட் 1. இவங்களுக்குள்ளே தான் அது புழங்கும்.
சரி திருடுனா இவங்க தான் திருட அந்த முடியும், authorized இல்லைன்னா person கிட்ட வந்து தான் இருக்கும். எடிட்டரோ இல்லை ஸ்டுடியோக்காரனோ திருட முடியும். ம் 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 5 பேர் தான் தாண்டி இப்போ ஸ்டுடியோ ஓனர் ஒரு இடத்துல எடிட் பண்ணுறாங்கன்னு வைங்க, அந்த ஸ்டுடியோ இவங்க எடிட் பண்ணுற ஸ்டுடியோவில் சாதாரண கம்பெனியாக இருக்காது, இருக்காது. ம் பெரிய கம்பெனியாக இருக்கும். அவன் கம்பெனியை இந்த மாதிரி பண்ணான்னா அவன் மேலே லீகல் ஆக்ஷன் எடுத்து அவன் கம்பெனியை ஒழிச்சு கட்டிடுவான். ஏன்னா இந்த படத்தோட ப்ராஜெக்ட் 300 கோடி. ம் ம் என்னதான் முங்கி அவன் எடிட் ஷூட் போட்டால் கூட 2 கோடி ரூபாய் 3 கோடி ரூபாய்க்கு மேலே ஆகாது. ஆகாது. தங்கமாக இலச்சி சேரெல்லாம் போட்டு இன்டீரியர் பண்ணால் கூட, ஏன்னா சிஸ்டம் ரேட்லாம் அந்த பெருசாலாம் கிடையாது. ஆமாம். ஒரு 20 லட்சம் 25 லட்சத்துக்கு மேலே சிஸ்டமே கிடையாது. ம் ம் அதான் கிராஃபிக்ஸ்லாம் போகிறோன்னா வெளியே கொடுத்து போடுவாங்க, அது இங்கே போட மாட்டான். ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ யார் திருடுனான்னு அழகாக கண்டுபிடிச்சிடலாம். ம் ம் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இந்த வேலையை 99.9% செய்யவே மாட்டாங்க. ம் ஏன்னா அவர்களுக்கு வந்து தொழில் வந்து ரொம்ப தெய்வம் மாதிரி. அதெல்லாம் வந்து நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. இந்த படத்தை இது பண்ணிடலாம், அந்த சீனை உருவி அவனுக்காக சொல்லிடு, ஒரு தகவலை வெளியே சொல்ல மாட்டாங்க டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில். ஏன்னா அவர்களுடைய கான்சன்ட்ரேஷனை பேராகணும் புகழாகணும், அவனுக்காவது இந்த சீன் போய் கதையை போய் சொல்லணும் கிடையாது. இப்போ விஜய் படம் இவ்வளோ நாள் ஷூட் பண்ணாங்கல்ல, ஏதாவது ஒரு காட்சியை பற்றி ஏதாவது தகவல் வெளியே வந்துச்சு? ஏன் வரல? எத்தனை 100கணக்கான பேர் ஒரு யூனிட்டில் வேலை செஞ்சுருப்பாங்க. கேமராமேன், அசிஸ்டன்ட் கேமராமேன் ஒரு 4-5 பேர் இருந்திருப்பாங்க, ஆப்ரேட்டிவ் கேமராமேன் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 10 பேர் இருப்பாங்க. ஏன்னா விஜய் படம் 4 பேர் 5 பேர் இருப்பாங்க, 10 பேர் இருப்பாங்க. கேமரா சைடில் ஒரு 6-7 பேர் இருப்பாங்க, 10 பேர் வச்சுங்க. அப்புறம் ஆன்லைனில் எடிட்டர் 2-3 பேர் இருப்பாங்க. இப்படி அந்த ரொம்ப க்ளோஸ்டு சர்க்கிளில் மேனேஜரு, அந்த க்ளோஸ்டு சர்க்கிள் டீம்லேயே வந்து ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்லே வந்து 35 பேர் 30 பேருக்கு மேலே இருக்கும். விஜய் கூட இருக்கவங்க எல்லாம் ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் ஒரு 50 பேர் கிட்டத்தட்ட வருவாங்க. ரொம்ப குறைச்சி வச்சா ரொம்ப முக்கியமான நபர்கள். அதுக்கப்புறம் இன்னொரு 50 பேர் செகண்ட் சர்க்கிளில் இருப்பான். இத்தனை பேர் இருந்தும் கொண்டு வருவாங்க. ஏன்னா இதெல்லாம் பார்க்குறவன் கண்ணால் பார்க்குறேன், இப்போ ஹீரோக்கு என்ன காஸ்டியூம், ஹீரோயின் என்ன காஸ்டியூம் போட்டிருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்றத அந்த செகண்ட் லெவலில் இருக்கவனுக்கும் தெரியும். அவனும் கண்ணால் பார்ப்பான். ப்ரொடக்ஷனில் வரவன் இது பண்ணுறவன் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருந்தும் இந்த கதை லீக் ஆகலை அப்படிங்கும்போது அப்போ எவ்வளோ கட்டுப்பாடாக திரைத்துறை இருக்குன்றதுக்கு அது ஒரு உதாரணம். அப்போ நீங்கள் பாட்டுக்கு எல்லா படத்தையும் முடிச்சுட்டு இந்த திட்டு பயிலை வந்து இவனே ரிலீஸ் பண்ணிவிட்டு அடுத்தவன் மேலே குற்றச்சாட்டு சொன்னான்னா இவனை பிடிச்சி உள்ளே போடணுமா இல்லையா? அப்போ அந்த சிபிஐ விசாரணை இதுக்காக இவங்கள உள்ளே போகிறது தான் வைக்கணும். அது போக என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி என்ன தான்டா கதை எழுதுறீங்க, முஸ்லீமை தீவிரவாதியாக காமிச்சிக்கிட்டு. நானே அந்த விஷயம் கேட்கணும். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இங்கே இருக்கிறது இல்லை, இன்டர்நேஷ்னல் லெவலில் விஜய்க்கு இருக்கிற விஜய் வந்து ஒரு அடிமையா. இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த மாஃபியாக்களுக்கு அவன் ஒரு அடிமை தான். விஜயா? ஆமாம், விஜய் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கிரிமினல் தான், இன்டர்நேஷ்னலாக நியமிக்கப்பட்ட ஆள் தான். ஓகே ஓகே. நாங்கள் இதுவரை தமிழ்நாடு லெவலில் சில விஷயத்தில் சரி சரி அதே மாதிரி நேஷ்னல் லெவல்லையும் ஒரு டைப் உள்ள ஆள். ஸோ அப்போ வந்து என்னென்னா அவங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து இது இன்னும் பல நாடுகளில், வல்லரசு நாடுகளில், குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல்லையோ யூஎஸ்ல எல்லாம் என்ன நீங்கள் வந்து முஸ்லீமை வந்து டெரரிஸ்டாக காட்டணுன்றது அவனோட மோட்டிவே. அதுக்கு தான் ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சிக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா சில ஆட்களை வெறி பிடிச்ச முட்டாள்களை கூப்பிட்டு அந்த இனத்தில் இருக்கிறவர்களை தீவிரவாதி மாதிரி அவனே ஆயுதத்தை கொடுத்து எல்லாம் சண்டை போட வச்சு அவனே கொண்டுட்டு இந்த இதை வச்சு உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீமும் தீவிரவாதிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறது தான் ஒரு சில நாடுகளுடைய வேலையை. அப்போ இவனும் அதை செய்கிறான்னா இப்போ இவங்களும் அந்த லிங்க்